ஊருக்கு போயிருக்காரு, நாளைக்கு வந்துருவாரு. அப்படியா? சரி. ஹோட்டல்ல யார் இருக்கீங்க? இதோ வந்துட்டேன். பன்னி பிரியாணி இல்லையா? சாப்பாடு சாம்பார் தாங்க இருக்கு. பரோட்டா இல்லையா? பரோட்டா பண்றது இல்லைங்க. முருங்கைக்கானா எனக்கும் கோவிந்தனுக்கும் ரொம்ப பிடிக்கும். கொண்டு வரேன். உள்ளே வரீங்க? எதுக்கு உள்ள வரீங்க? என்னது? கத்துன அவ்வளவுதான், வாய மூடிட்டு இருக்கணும் சொல்லிட்டேன். கோவிந்தா, எத்தனை நாளைக்கு தான் நாமளே வேர்விய சிந்தறது? இன்னைக்கு இவ வேர்விய சிந்தட்டும். சிந்திதானே ஆகணும், இல்லன்னா இவ புள்ள கோவிந்தா தான். இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு வந்திருக்கலாம்டா. இந்த வழக்கின் வாத பிரதிவாதங்களை பரிசீலித்து பார்த்ததில் குற்றவாளிகளின் குற்றங்கள் சாட்சி ஆதாரங்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் செய்திருக்கும் குற்றமானது இந்த நாகரீக சமுதாயத்தையே தலைகுனிய வைத்துள்ளது. இவர்களின் கொடூர செயல்களுக்கு மரண தண்டனையை விட வேறு எந்த பொருத்தமான தண்டனையையும் இவர்களுக்கு கொடுக்க இயலாது. இந்த தண்டுபாளையத்தை சேர்ந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. கான்ஸ்டபிளா இருந்தவரு பெரிய ரேபிஸ்டா மாறிட்டாரு. கணக்கு தெரிஞ்சது 15, கணக்கு தெரியாம இருக்கிறது இன்னும் எத்தனையோ. இப்ப இவரு தூக்கு தண்டனை கைதி. நாட்டை ஒரு கலக்கிட்டாருல. சாமி, அத்தனை ரேப்புகளை நீங்க ஒருத்தரை எப்படி பண்ணீங்க? ஆமா சாமி, கிழவனுக்கு ரொம்ப கப்பு வந்துருச்சு. சொல்லுங்க சாமி. இருக்கட்டும், சொல்லுங்க. கூச்சப்படாம சொல்லுங்க. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. மூடு வரணும்னா ரமேஷ் ரெட்டி இது 36 சூத்திரங்கள். ரமேஷ் ரெட்டி, நீ வெறும் பொம்பளைங்களை மட்டும்தான் ரேப் பண்ணிருக்கிற. ஆனா இவனுங்க
ஆம்பளைங்களையும் விட்டதில்ல கிழவிங்களையும் விட்டதில்ல கொலை பண்ண பொணங்களையே ரேப் பண்ண ராட்சசனுடா இவனுங்க. நீ படிச்ச ஸ்கூலுக்கே ஹெட்மாஸ்டர்டா இவனுங்க. துத்தேரி புறம்போக்கு பசங்களா, நீங்க பண்ண பாவம்லாம் அந்த கடவுளுக்கே பொறுக்காதடா. அடிங்க உங்களை 2 வச்சேன்னா தெரியும். பேய் பிடிச்ச பரதேசி பண்ணாடைங்களா. ஏய் அங்க எவ்வளோ சத்தம்? அவன் தலைய வெட்டி கையில வச்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட மாட்டாம என் கிட்ட வாடா. உன்னை காப்பாத்துறது எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். என்னை பத்தி தெரியணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட இதை சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி கிளம்பு, வேலையை முடிச்சுட்டு என்கிட்ட வா. வணக்கம் வணக்கம். அவசர வேலையா நான் கொஞ்சம் வெளியில போறேன். தோட்டத்துல ராஜன் இருப்பாரு, போய் பாருங்க. சரிங்க சாமி. சரிங்க சாமி கும்பிடுறேங்க. ஆச்சரியமா இருக்கு. என்ன விஷயம்? அத்தி பூத்தா மாதிரி எல்லாரும் மாதிரி இருக்கீங்க. சாமி ஹரியானா போயிருந்தோம்ங்க. 6 மாசம் ஹரியானா, 3 மாசம் மூணாறு, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீயும் சுத்திக்கிட்டே இருக்க. சொல்ல போனா நீ ஜம்மு எக்ஸ்பிரஸுக்கு ரெகுலர் கஸ்டமரா இருக்க. அதெல்லாம் விடுங்க சாமி, உங்களுக்கு தான் தெரியுமில்லங்க, நம்ம ஆளுகளுக்கு தூக்கு தண்ணை கொடுத்து போட்டாங்க. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணுங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அடுத்தவன் தலையா அறுக்கிறது, அப்புறமா என் காலில் வந்து விடுறது. ஐயோ, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே பொழப்பா போச்சு. டேய் போன குடுறா. ஹலோ, நான் ராஜண்ணா பேசுறேன். ஓஹோ, மைனர் ராஜண்ணாவா? என்ன விஷயம்? ஆமா, நம்ம காலி கேஸ் என்னாச்சு? 900 ரேப்பு, 350 மர்டரு, 350 இடத்துல கொள்ளையடிச்ச அந்த ரவுடிங்களை காப்பாத்துறதுக்கு அவங்க கொடுக்கிற பிச்சை காசு இந்த ஃபைல் இருக்குல்ல, ஃபைலை நவுத்துறது கூட பத்தாது ராஜண்ணா. அப்படி சொன்னா எப்படிங்க? நீங்க நினைச்சா பார்த்து பண்ணலாம்ல. கழுத்து இருக்கிற திருட்டு பசங்களுக்கு இவ்வளவு பண்றதே பெரிய விஷயம். இங்க பாரு ராஜண்ணா, நான் மத்த லாயர்ஸ் மாதிரி கிடையாது. நியாயம், நீதி, நேர்மை, சத்தியம், தர்மம் இதெல்லாம் கொஞ்சம் கூட என்கிட்ட கிடையாது. உண்மை நேர்மைக்கு அடையாளமான அந்த நீதி தேவதை கையில இருக்க திராஸ்லயே வியாபாரம் பண்ற பக்கா வியாபாரி தான். என்ன சாமி என்னாச்சு? போன்ல காரி துப்புறான். இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சாமி? நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணுங்க. கை நிறைய பணம், பேக் நிறைய தங்கம், இதெல்லாம் கொட்டி கொடுத்தாலும் உங்க கேஸை எந்த லாயரும் எடுக்கிறதா இல்ல. இமேஜ் டேமேஜ் ஆகி பிளாக் கோட் மேல பிளாக் மார்க் விழுந்துருமோன்ற பயம். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நம்ம லாயர் இந்த கேஸை எடுக்கிறான்னா இந்த கேஸ்ல வாதாடுறதுக்காக எவ்வளவு பணம் வாங்குவான்றத நீயே யோசிச்சு பாரு. நாங்க எப்படியாச்சும் உங்க லாயர் கேட்ட மாதிரி நிறைய பணம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றோம் சாமி. ஆமாங்க சாமி. ஜெகபதி ரொம்ப கேவலமா டிரான்ஸ்ஃபர் ஆனாரமே. எஸ், எல்லாமே பாலிடிக்ஸ் தானே மேடம். பாலிடிக்ஸ் ஃபேவர் பண்ணதே ஹோம் மினிஸ்டருக்கு தானே. 6 வருஷம் மேடம். என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா சார்? எல்லாத்தையுமே நான் சொல்றேன் மேடம். அந்த கிரிமினல்ஸ் கேங்க எப்படியாவது பிடிக்கணும்னு பொண்டாட்டி புள்ளைய மறந்துட்டு சோறு தண்ணி கூட இல்லாம கஷ்டப்பட்டு அந்த கேங்க பிடிச்சாரு சார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா மேடம், சார் யாருக்கு பர்த்டே இன்னைக்கு? அதான் சார், அந்த தண்டுபாளையம் கேங்குக்கு தூக்கு தண்டனை கிடைச்சதுல அதுக்கு தான் சார். சார், நார்மலா ஒரு கிரிமினலுக்கு தண்டனை கிடைச்சா எந்த போலீஸும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த கேஸ்ல நம்ம செலிப்ரேட் பண்ணலனா தான் தப்பாயிடும். எதுக்கு சொல்லு? சொல்லுங்க சார். இந்த கிரிமினலுங்க உள்ள இருந்தாதான் வெளியே ஜனங்க நிம்மதியா வாழ முடியும். வேண்டாம் வேண்டாம், அதுவும் இந்த டைம்லயாகும். ஏய், என்னடா டைமுங்கற? நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ரேப் பண்ணும்போது, கொலை பண்ணும்போது, கூத்தடிக்கும்போது டயத்தை பார்த்து தான் எல்லாம் பண்ணீங்களா? அவங்களுக்கு தண்டனை கிடைச்சது அவங்க செஞ்ச தப்புக்காக மட்டும் இல்ல, நாம செஞ்ச தப்பும் நிறையவே இருக்கு. மறந்து போயிட்டீங்களா நன்றி கெட்ட நாயங்களா?
பார்த்தாலே தெரியும். அந்த ஜெகபதி கேல மாட்டோன்னு வச்சுக்க, சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துருவான். நாங்க மறுபடியும் இந்த வேலையில இறங்கணுமா? அப்ப லாயருக்கு லட்ச லட்சமா எப்படி கொட்டி கொடுக்கறது? நீங்க வந்தா வாங்க, வரலனா விடுங்க. நானே தனியா போய்க்கிறேன். அக்கா நீ ஏங்க தனியா போற? நானும் வரேன். உசிரே போனாலும் பரவாயில்ல. நானும் உன்ற கூட வரேன்க்கா.